ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வாட்டர்மெலன் சோப் தான் பார்க்க போகிறோம். ஒரே சோப்பில் 4 விதமான பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆலோவேரா. இது நம்ம முகத்தில் உள்ள முகப்பரு, கரும்புள்ளி, தழும்பு இதெல்லாம் மறையிறதுக்கு இந்த ஆலோவேரா சோப் ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் கோட் மில்க் சோப். இது நம்ம முகம் வெள்ளையாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தேர்ட் சார்கோல் சோப். இது நம்ம முகத்துல உள்ள முகப்பருக்கள் வராம தடுக்கிறதுக்கும் பிளஸ் முகப்பரு வடுக்கள் மறையிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஃபோர்த் பீட்ரூட் சோப். இந்த பீட்ரூட் சோப் நம்ம முகம் நல்லா கலரா புத்துணர்ச்சியா இருக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் சோப் ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த சோப் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 100 கிராம் அளவு சோப் பேஸ் எடுத்துக்கலாம். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்குன்னா இது ஈஸியாக மெல்ட் ஆகிறதுக்காகத்தான். அதை ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணியை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த பவுலை இந்த மாதிரி அந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஆலோவேரா நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி அதை நம்ம ஊற்றிக்க போகிறோம். ஆலோவேரா சோப் எப்படி செய்யணும்னு ஃபுல் டீட்டெயில் வீடியோ சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மோல்டில் நான் ஆலோவேரா சோப் ஊற்றிக்கிறேன். இது ஊற்றி கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனதும் அதுக்கு மேலேயே நம்ம கோட் மில்க் சோப் பேஸ் இதில் ஊற்றிடலாம். இந்த கோட் மில்க் சோப் நம்ம முகம் நல்லா கலர் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். அதுக்கப்புறமா சோப் பேஸ் எடுத்து அதை நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துட்டு அதில் பீட்ரூட் பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணி அப்புறமா வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட் சோப்பு அதுக்கு மேலே நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா சார்கோல் சோப் செய்கிறதுக்கு சார்கோல் பவுடர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம வேற ஒரு மோல்டில் கொஞ்சம் லைட்டாக தின்னாக ஊற்றி அது காய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக அதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சார்கோல் சோப் நம்ம ஸ்கின்ல உள்ள அழுக்கு இதெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி முகப்பரு வராமையும் முகத்தில் உள்ள வடுக்கள் குறையிறதுக்கும் இந்த சார்கோல் சோப் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சோப்பு சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம். முகத்தில் உள்ள சுருக்கம், கோடு இதெல்லாம் மறைஞ்சு சருமத்தை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த சார்கோல் சோப் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம இதை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்ததை நம்ம பீட்ரூட் சோப் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அது காயறதுக்குள்ள இதை அது ஊற்றுறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதை நம்ம அந்த ஸ்டிப்பை உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி நீட்டாக வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம வெளியிலே வச்சோன்னா அது கெட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள், மேலே லைட்டாக கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கோங்க, உடனே கெட்டி ஆகிடும். இப்போ இது நல்லா அப்படியே நம்ம ட்ரை ஆக விட்டுடலாம். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம சோப்பு வெளியில் எடுத்துடலாம். என்கிட்ட இந்த மாதிரி நீட்டு மோல்டு இல்லை அப்படிங்கிறதுனால நான் டாய்ஸ் வாங்கின அந்த இதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம சோப்பு வெளில எடுத்தாச்சு. அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான வாட்டர்மெலன் சோப் ரெடி ஆயிருச்சு. பார்க்குறதுக்கு ஓரளவு வாட்டர்மெலன் மாதிரி இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு சோப் செய்கிறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
இந்த சோப் வந்து நீங்களும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சோப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு 4 விதமான பெனிஃபிட் வந்து இந்த ஒரே சோப்பில் வந்து கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.